श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. सञ्चारपद्धति श्लोकं 314. पौरोदन्तान् परिकलयितुं पादुके सञ्चरिष्णोः व्यक्ताव्यक्तावशिकविशिका वर्तनीरङ्गबर्दुः वेलातीतश्रुतिपरिमलैर्व्यक्तिमभ्येति काल्ये विन्यासैस्ते विभुतपरिषन्मौलिविन्यासदृश्यैः. பதப்பதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, பௌர பட்டணத்து ஜனங்களுடைய உதன்தான் சமாச்சாரங்களை பரிகலயித்தும் அறிவதற்காக சஞ்சரிஷ்ணோஹோ சஞ்சரித்து நிற்கின்ற ரங்கபர்த்துஹு ஸ்ரீ ரங்கநாதனுடைய வியக்தா வியக்தா அறியப்பட்டதும் அறியப்படாததுமாய் இருக்கின்ற, அதாவது வியக்த அவ்யக்தா அறியப்பட்டதும் அறியப்படாததுமாய் இருக்கின்ற வஷிக இந்திரியங்களை ஜெயித்தவர்களுக்கு, விஷிகா பெரிய சாலையாக இருக்கின்ற வர்த்தினி ஒத்தையடி மார்க்கமானது, வேலாதீத எல்லையை தாண்டி இருக்கின்ற ஸ்ருதி வேதத்தினுடைய பரிமளைகி வாசனையை உடையனவும், விபுத பரிஷத்து தேவக்கூட்டத்தினுடைய மௌலி விந்யாச கிரீடங்களை வைத்திருப்பதனாலே திருஷ்யை பார்க்க தகுந்தனவுமான தே உன்னுடைய விந்யாசைகி அடிவைப்புகளாலே கால்யே காலை வேளையில் வியக்திம் பிரகாசத்தை அப்யேதி அடைகிறது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் ராஜா, அவர் ரங்கராஜன் அவர். அதனால் ஒரு ராஜா அப்படின்றவாளுக்கான ஒரு கடமை என்ன அப்படின்னா, இந்த உலகம், அதாவது அவருடைய அந்த எல்லைக்குட்பட்ட இந்த ராஜ்யமானது நல்லா நடக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் ராத்திரியில் ஒரு உலா வருவாள். ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் மாறு வேஷம் போட்டுண்டு அந்த மாதிரிலாம் அவள் அந்த நகரை கண்காணிக்கிறது அப்படின்ற வேலையில் ராஜாக்கள்லாம் ஈடுபடுவாள். இப்போ இவர் ரங்கராஜன், இவர் இந்த உலகத்துக்கே ராஜா இவர். அதனால் பெருமாள் என்ன பண்ணுவார், ரங்கபர்த்துஹு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராத்திரியில் இந்த உலகத்து விஷயங்கள் சமாச்சாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சாமானிய ஜனங்களுக்கு தெரியாமல் தன்னுடைய அந்தரங்கர்கள் அவரோட முக்கியப்பட்டவாளுக்கு மட்டும் தெரியற மாதிரி அவர் ஒரு வீதி உலா வரார். அந்த மாதிரி அவர் வரும்போது கார்த்தால் எழுந்து பார்த்தோன்னா அந்த பாதுகையோட அந்த அடிவைப்பு, அதாவது பெருமாள் பாதுகையை சாத்தின்னு நடந்திருக்கிறதுனால அந்த மண்ணில் இவரோட அந்த ஒத்தையடியில் இவர் நடந்த அந்த பெரிய மார்க்கத்தில், பெரிய சாலையாக இருக்கின்ற ஒத்தையடி மார்க்கத்தில் இவர் நடந்தது தெரியறது. இது இந்த மாதிரி அடிவைப்புகளாலே கார்த்தால வேளையில் அந்த பிரகாசத்தில் எல்லாருக்கும் தெரியறது பெருமாள் போயிருக்கார் அப்படின்னு. இதுதான் இதோட சாராம்சமான விஷயம். இது டிடி சுவாமி எப்படி சாய்ச்சிருக்கார் அப்படின்னா, சில பேர் இது பெருமாளோட திருவடி தான் அப்படின்னு சொல்லுவாளாம். சில பேர் எப்படி சொல்லுவான்னா, இல்லை இது பெருமாளோட திருவடி இல்லை, தேவர்கள்லாம் பூமியில் அவளோட கிரீடம் பதிய சேவிச்சிருக்கா, அந்த கிரீடத்தோட அந்த இம்ப்ரெஷன் தான் அப்படின்னு சொல்லுவாளாம். தேவர்கள் சேவிச்சா அவளோட இம்ப்ரெஷன் அப்படின்னாலுமே பெருமாள் அந்த இடத்துல நடந்திருக்காருங்கிறது தெரியறது. ஆக இதுக்கு வியாக்கியானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் வீதி உலா வந்திருக்கார், ராத்திரி நகர உலா வந்திருக்கார். அப்போ தேவர்கள்லாமும் சேவிச்சிருக்கா. ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும் பெருமாள் இந்த டைமுக்கு இந்த மாதிரி, ஏன்னா இவர் சந்து புந்துலலாம் உள்ளே புந்து வருவார். பெருமாளோட புறப்பாடுன்றதும் அப்படி தான். பெருமாளோட புறப்பாடு பார்த்தோன்னா சில முக்கிய புறப்பாடுகளில் எல்லா வீதிக்குமே அவர் வருவார். அது இப்போ இந்த நகர உலா வரும்போது சில பேருக்கு மட்டும் தெரியறது. அந்த இடத்துல இந்த தேவர்கள்லாமும் சேவிக்கிறா. ஆக அந்த இம்ப்ரெஷன், நிறைய இம்ப்ரெஷன் இருக்குது அந்த இடத்துல. தரையில் அந்த அடிகள் நிறைய இருக்குது. சில பேர் சொல்கிறா இதுதான் பெருமாளோட திருவடி அப்படின்றா. சில பேர் சொல்கிறா இல்லை அது தேவர்களோட கிரீடத்தோட அந்த அடி அந்த அந்த இம்ப்ரெஷன் அது. அதனால இதுதான் பெருமாளோட திருவடின்னு நிறைய கன்ஃபியூஷன் வருது. ஆனால் கடைசியில் பாதுகையோட அந்த முக்கியமான அந்த நம்ம முன்னாடியே கிருஷ்ணனோட திருவடியில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் அதெல்லாம் இருக்குன்றதுனால, அந்த பாதுகையில் அதெல்லாம் இருந்ததுனால அதை பார்த்துட்டு இல்லை இதுதான் பெருமாளோட திருவடின்னு நிச்சயமாக அவளுக்கு தெரியுது. மீதி எல்லாம் கிரீடங்களோட அந்த பதிப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இதுதான் பெருமாளோட திருவடி அப்படின்னு அவள்லாம் நிச்சயமாக அவளுக்கு தெரியறது. இதை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா,
வஷிக்க இந்திரியங்களை ஜெயித்தவர்களுக்கு அவளோட கண்ணுக்கு இது நன்னா தெரியறது. இது இந்திரனோட கிரீடம், இது இவாளோட தேவர்களோட கிரீடம், இதுதான் பெருமாளோட திருவடி அப்படின்னு நன்னா தெரியற அளவுக்கு பாதுகையின் அடிவைப்புகள்னால பிரகாசமடைகிறது. கார்த்தால வேளையில் வெளிச்சத்தில் அவளால் பார்க்க முடியறது அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு அழகான தாத்பரியம் இருக்குது. இது என்ன சொல்ல, இந்த விஷயம் என்ன சொல்ல வர ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது, என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, பெருமாள் ஒரு இருட்டில் நடந்து வரார். அதாவது ராத்திரி வேளையில் நகர உலா வரார். அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இருட்டாக இருக்கிற இடத்துல அவர் நடந்து வரார். அந்த நடந்து வரும்பொழுது அது எல்லாருக்கும்லாம் தெரியறதில்ல. ஆனால் இந்திரியங்களை ஜெயித்தவர்களுக்கு மட்டும் அப்புறமா அது புரியறது. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரண லோகத்தில் இன்றைக்கி தேதியில் நிறைய பேர் பெருமாள் கிட்ட தான் நம்ம கேட்கணுன்றது தெரியாமல் நிறைய தேவதைகள் கிட்ட கேட்குறான். எனக்கு இதை கூட, அதை கூட, ஐஸ்வர்யத்தை கூட, இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன தேவதைகள் கிட்ட, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, இந்த மாதிரி ஒரு பவரில் இருக்கிறவா தான். நிச்சயமாக நம்மளை விட ஒரு முக்கியமான ஜீவாத்மா தான் அவள்லாம், ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவா தான். ஆனால் பெருமாளோட கம்பேர் பண்ணும்போது அவள் எல்லாருமே வெறும் ஜீவாத்மா தான். பெருமாள் மட்டும்தான் பரமாத்மா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஆனால் அந்த விஷயம் மனசுக்கு புரியாமல் இவா என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் அந்த மாதிரி சின்ன சின்ன தேவதைகள் கிட்ட கேட்குறா. இவளுக்கு நடக்கவும் நடந்துடுறது. அதனால் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அந்த தேவதையானது எனக்கு அனுகிரகம் பண்ணிருத்தோ அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் அந்த தேவதை கிட்ட பக்தியை ஜாஸ்தி வளர்த்துக்கிறான். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்லோகத்தோடு இது எப்படி அழகாக பொருந்தி வருது அப்படின்றத பார்த்தோன்னா, நான்முகன் திருவந்தாதியில் ஒரு பாசுரம். அதில் ரொம்ப அழகான ஒரு பதம் என்ன அப்படின்னா, எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவதாழியான்பால் அப்படின்னு. எந்த தேவதையாக இருந்தாலும் அவளுக்கு அருள் தர்றது யாரு அப்படின்னா பெருமாள் தான். அந்த தேவதைகள் பெருமாள்கிட்டேருந்து அந்த அருளை வாங்கி நமக்கு கொடுக்குறா. ஆனால் சர்வசக்தியோடு இருக்கிறவர் யாருன்னா பெருமாள். இப்போது இந்த மாதிரி ஒரு பலனை எதிர்பார்த்து இவா வேண்டிண்டா இவாளுக்கு நடந்துருத்து. அதனால் இவா என்ன நினச்சிக்கிறான்னா, அந்த தேவதைக்கு அப்படி ஒரு மகாத்மியம் இருக்குது அப்படின்னு நினச்சுன்றா. ஆனால் அந்த தேவதைக்கும் அதை கொடுத்தவர் பெருமாள் தான். இது அந்த இந்திரனோட கிரீடம், சந்திரனோட கிரீடம் அப்படின்னெல்லாம் இவா பார்த்துட்டு அதையே உகந்துண்டு அப்படி இருக்கா. ஆனால் இவாளுக்கு தெரியறதில்ல, இந்த இந்திரனும் சந்திரனும் சேவிச்சதுனால வந்த இம்ப்ரெஷன் அது. ஆனால் அங்கே நடந்து வந்தது யாருன்னா ரங்கநாதன் அப்படிங்கிறது. அதனால தான் இது யாருக்கு தெரியறது அப்படின்னா, வஷிக்க இந்திரியங்களை ஜெயித்தவர்க்கு மட்டும்தான் இது பெருமாளோட திருவடியினால் கிடைச்ச சம்பந்தம் அப்படிங்கிறது புரியறது. அந்த பெருமாளை சேவிச்சதுனால இவாளுக்கு பலம் வந்தது, அதனால் நமக்கு கொடுத்துருக்கா. இந்த ஞானம் வரும்பொழுது கார்த்தால, அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறமா இதை பார்த்தோன்னா இருட்டில் இருந்தது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நமக்கு அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோன்னா பாதுகையோட அருள்னால பெருமாள் இந்த இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் கொடுத்த பதவியினால் இவாள்லாம் நமக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்றது. அந்த இருள் விலகி, நம்ம மனசில் இருந்த இருள் விலகி ஒரு ஞானம்ன்ற விளக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம யோசித்து பார்த்தோன்னா நமக்கு நன்னா புரியும். அதனால் நமக்கு இத்தனை பலன்களையும் கொடுத்தவர் யாருன்னா பெருமாள் தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் சுற்றி பார்க்குறார். ஆனால் அந்த இருட்டில் நம்ம இருட்டில் இருக்கும். அதனால் அவருக்கு அந்த இடத்துல அவர் வந்துட்டு போனதே நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் பாதுகையினால் அவர் அந்த இருட்டிலையும் நடந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னும்பொழுது நமக்கு அந்த ஞானம் வரும்பொழுது இது புரியும். ஆக பெருமாள் நகர உலாவரர், அவரை இந்திரன் சந்திரன் சேவிக்கிறா. அந்த 2 இம்ப்ரெஷனையும் பார்க்க முடியறது. எப்போ? கார்த்தால. பெருமாள் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டார்னா கார்த்தால் அந்த ஞானம்ன்றது நம்ம பார்த்தோன்னா பெருமாள் கிட்டேந்து அந்த சக்தியை வாங்கிண்டு இவா நமக்கு பலன் கொடுத்தாங்கிற ஞானமானது நமக்கு வரும்னு ஒரு அழகான விஷயம் இதுக்குள்ளே பொதிஞ்சு இருக்குது அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிற முடியும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.